ஹாய் ஹலோ வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் தால். இது வந்து ஜீரா ரைஸு, சப்பாத்தி, பூரி, பிளெயின் ரைஸு எல்லாத்துக்குமே இந்த தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் பாத்திரத்தில் இந்த கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நல்லா அலசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்க்கலாம். அப்புறம் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவு தண்ணி வைக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு செஞ்சு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய், இதில் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்க்குறேன். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இப்போ இது கூட மஞ்சப்பொடி சேர்க்கலாம். 2 ஸ்பூன் தனியா பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி. இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்க்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் சேர்த்தோன்னே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட நல்ல வெந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு இதுக்குள்ளே சேர்த்தலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ்க்கு தான் நான் இதை வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்மளோட தாலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பெஷல் தால் ரெடி ஆகிடுது. இது வந்து சப்பாத்தி, பூரி, பிளெயின் ரைஸு, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நீங்களே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
தேங்க்யூ.